ஹாய், டுடே என்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா, அவல் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் அளவு அவல் எடுத்து அதை நல்லா 2 டைம் வாஷ் பண்ணி 1 கப் தண்ணி ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே ஊற வச்சுட்டேன். இப்போ நல்லா ஊறட்டும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அவல்லையும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம இதயத்தை பாதுகாத்துக்கும் அவல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 1 கப் பால் எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி இது காய்ச்சின பால் தான், அதனால் உடனே அவலை ஆட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா அவல் வேகட்டும். இப்போ ஒரு வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அவலை ஊற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு இந்த மாதிரி கஞ்சி காய்ச்சி கொடுங்க. இப்போ என் பசங்களுக்குலாம் 1.5 வயசு ஆகிறதுனால நான் அதை அப்படியே கொடுக்குறேன். அவல் சீக்கிரமாகவே டைஜஸ்ட் ஆகிடும். பாருங்கள், இப்போ அவல் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நாட்டு சக்கரை ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. டெய்லி கொடுக்காதீங்க. ஒரு 2 டேஸ் கழித்து அந்த மாதிரி கொடுத்துட்டே இருங்க. ஈவினிங் டைமில் டெய்லி ஒன்று கொடுங்க. கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க. நல்லா கலந்து விட்டுட்டேன் பாருங்கள். அவல் பாயாசம் கூட பண்ணலாம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்க இந்த மாதிரி பண்ணுறேன். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.